அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2024ஆம் ஆண்டுக்கான விநாயக சதுர்த்தி பூஜைக்குரிய முகூர்த்த நேரம், தேதி, விசர்ஜனம் செய்யக்கூடிய நாள் மற்றும் வழிபாட்டு முறைகள் என்ன என்பது பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அந்த விநாயகர்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். விநாயக சதுர்த்தி பற்றிய பல செய்திகளை நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்துக்கிட்டு வர்றோம். புராண கதைகள் மற்றும் விநாயக சதுர்த்தி வழிபாட்டு முறை எப்படி செய்யணும் அப்படின்றது நான் செய்முறை விளக்கமாகவே பூஜை செய்து காமிச்சிருக்கேன். அது தவிர பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு பிடிச்ச அப்பம், முறுக்கு, வடை, மோதகம் இது போன்ற பலகாரங்கள் எல்லாம் கூட நைவேத்தியங்கள் எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு இந்த சமைச்சும் காமிச்சிருக்கேன். அதனால் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பிளேலிஸ்ட் லிங்காக தருகிறேன். அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையானவற்றை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரி, இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு 6ஆம் தேதியா 7ஆம் தேதியா ரொம்ப குழப்பமாக இருக்கே அப்படின்ற மாதிரி சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா எங்களுக்கு கூப்பிட்டு கேட்குறீங்க, எங்கள் ஆஃபீஸில் 6ஆம் தேதிங்களா 7ஆம் தேதிங்களா சீக்கிரத்தில் பதிவு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த வருடம் இந்த விநாயக சதுர்த்தியை நம்ம வரவேற்கின்ற நாள் இருக்கு இல்லையா, அது 6ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிக்கணும். பொதுவாகவே இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு வட மாநிலங்களில், குறிப்பாக மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெகு விமரிசையாக கொண்டாடுவாங்க. 10 நாள் விநாயகருக்கு வழிபாடுகள் தடபுடலாக கோவில்களிலே நடைபெறும். வீட்டிலே கூட விநாயகருக்காக 10 நாள் ஒதுக்கிடுவாங்க, எளிமையாக பூஜை செய்வாங்க. இப்படி இந்த 10 நாள்கள் எப்போது தொடங்கும் இந்த வருடத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற 6ஆம் தேதி, செப்டம்பர் 6ஆம் தேதியிலிருந்து தொடங்கி விசர்ஜனம், அதாவது கடலில் கரைப்பார்கள் இல்லையா பிள்ளையார, அது பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி தான் விசர்ஜனம் செய்வாங்க. இப்படி பார்க்கும் பொழுது 6ஆம் தேதியே நம்ம விநாயகரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில், விநாயகர் கோயில்களில் போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரலாம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதியே எல்லாம் அலங்காரங்கள் எல்லாம் தொடங்கிடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் என்னைக்கு வழிபடணும் அதைத்தானே நம்ம இப்போ பார்க்கணும் இல்லையா. 7ஆம் தேதி நம்ம வீட்டிலே விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளலாம். விரதம் இருப்பவர்கள், விநாயகருக்குரிய பூஜைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 7ஆம் தேதி நீங்கள் கடைபிடிச்சிக்கலாம். பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், விநாயக பெருமானின் அவதார திருநாளை தான் நம்ம விநாயக சதுர்த்தி நாளாக கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இந்த சதுர்த்தி அப்படின்ற திதி இந்த விநாயக சதுர்த்தி விழா கொண்டாடுறோம் இல்லையா, அந்த தலைப்பிலேயே இருக்குது. அதனால தான் சதுர்த்தி நாளன்று நம்ம விநாயகரை வழிபடணும். இந்த விநாயக சதுர்த்தி வழிபாட்டிற்கான நேரமாக திரிக் பஞ்சாங்க முறைப்படி செப்டம்பர் 6ஆம் தேதி பிற்பகல் 3:01 தொடங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி மாலை 5:37 வரைக்கும் இருக்குது. இது பஞ்சாங்க நேரமாக நான் சொல்லியிருக்கேன். கேலண்டர்களில் ஒவ்வொரு நேரமாக சில கேலண்டர்களில் கொடுத்துருக்காங்க. நம்ம பஞ்சாங்க முறைப்படி பின்பற்றணும் அப்படின்னா 6ஆம் தேதி 3:01 இருக்குல்ல, அப்போதிலிருந்தே விநாயக பெருமானை வழிபடுவதற்கான அலங்காரங்கள் என்னென்ன, நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கே நல்ல டெக்கரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி மாவிலை தோரணெல்லாம் கட்டுறது, நல்ல ரங்கோலி கலர்ஃபுல்லாக போடுறது, நம்ம இந்த பதார்த்தங்கள் செய்வதற்கான பொருள்களெல்லாம் வாங்கி அதையெல்லாம் ஏற்பாடு செஞ்சுக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா பதார்த்தங்கள் பகவானுக்கு, விநாயக பெருமானுக்கு நம்ம நைவேத்தியம் செய்யணும் அப்படின்னா மொதல் நாள் கூட செஞ்சு வச்சுக்கிட்டு அதில் நம்ம எச்சில் படாமல், நம்ம சாப்பிடாம பகவானுக்கு படைச்ச பின்னாடி சாப்பிடணும். அதனால் மொதல் நாளே நம்ம தயார்படுத்தி வைத்து கொள்ளலாம். இந்த அப்பம், முறுக்கு, வடை, மோதகம் இதெல்லாம் கெடாது, அதனால் செஞ்சு வச்சுக்கலாம். கொழுக்கட்டை எல்லாம் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி செஞ்சுக்கலாம். அவருக்கு அதுவும் ரொம்ப பிடிக்குமே, கொழுக்கட்டை, சுண்டல், அவருக்கு சாப்பிட்றதே ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன செஞ்சு வச்சாலும் விரும்பி சாப்பிடுவார். அதுக்குன்னு நம்ம அசைவம் எல்லாம் சமைச்சிடக்கூடாது இல்லையா.
அதனால் நீங்கள் என்ன சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதற்கு பின்னாடி விநாயகர் வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க. நான் இந்த விநாயகர் வழிபாட்டை ஒரு பதிவாகவே எப்படி செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை கூட நீங்கள் பார்த்து பின்பற்றலாம். நான் இப்போ வாய்மொழியாக சொல்லிடுறேன். ஒரு மனையில் வெள்ளை துணி விரிச்சுக்கோங்க. விநாயகருக்கு வெள்ளை என்பது மிகவும் பொருத்தமான நிறம். அதனால் விநாயகர் பெருமான் படம் அல்லது சிலை இருந்ததுன்னா அன்றைக்கு சிலைக்கு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. படத்தை சுத்தபத்தமாக நம்ம தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு சிலைக்கும் அதே மாதிரி வச்சுக்கிட்டு அவருக்குரிய யந்திரம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் வழிபாட்டில் சேர்த்துக்கோங்க. விநாயகர் தான் முழு முதற் கடவுள் இல்லையா? அவரை நம்ம வணங்கிவிட்டு குலதெய்வத்தை நம்ம நினைத்து வணங்கிவிட்டு பிறகு விநாயகருக்கு பூஜைகள்லாம் செய்யணும். இந்த விநாயகர் பெருமானுக்குரிய வழிபாட்டிலே நம்ம பெரியவங்க எல்லாம் பூஜை முறையை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பிராண பிரதிஷ்டை பூஜை, இரண்டாவதாக சோடச உபச்சாரம், மூன்றாவதாக உத்தர பூஜை, நான்காவதாக விசர்ஜன பூஜை அப்படின்னு. இந்த பிராண பிரதிஷ்டை பூஜை அப்படின்றது பார்த்திங்கன்னா குருக்கள் எல்லாம் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? முதல்ல மந்திரத்தை சொல்லிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சோடச உபச்சாரம். அது பார்த்திங்கன்னா பல வகையான 16 வகையான உபச்சாரங்கள் இருக்குது. அவருக்கு தாளாட்டுறது, அப்புறம் விசிறி விடுறது, மற்றும் இந்த நைவேத்தியம் படைக்கிறது, அவருக்குரிய மந்திரங்கள் சொல்கிறது, மற்றபடி அவருக்கா அதாவது பூஜை செய்யும் பொழுது எந்த இலைகள் எல்லாம் படைக்கணுமோ 21 வகையான இலைகள் படைக்கணும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பதிவில் பார்த்துருக்கோம். அது தெரியலன்னா போய் பார்த்துக்கோங்க. அந்த 21 இலைகள் கூட நம்ம வீஹா ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மொத்தமாக ஒரு பேக்கில் 21 இலைகள் இருக்கும். அதை நம்ம பிள்ளையார் அர்ச்சனைக்காக பயன்படுத்திக்கலாம். அவருடைய நாமங்கள் சொல்லி மந்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதற்காக ஒவ்வொரு இலையாக எடுத்து போட்டு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா உத்தர பூஜை. உத்தர பூஜைன்றது பார்த்திங்கன்னா நம்ம விஸ்தாரமாக நம்ம வீட்டில் செய்கிறோம் இல்லையா, அந்த பூஜை நேரத்தில் நைவேத்தியங்கள் நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம். இந்த சோடச உபச்சாரம் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் குருக்கள் அவங்கெல்லாம் தான் செய்ய முடியும். நமக்கு தெரிஞ்சது சிலது செய்யலாம், இல்லைன்னா கூட உபச்சாரங்கள் எல்லாம் நம்ம கோயிலில் செய்கிறது பார்த்துக்கலாம். அதனால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த உத்தர பூஜைன்றது தான் நம்ம செய்கிறோம். அந்த உத்தர பூஜை நேரத்தில் எல்லாமே அவருக்குரிய மந்திரங்கள், அவருக்கு நைவேத்தியம் செய்கிறது எல்லாமே நம்ம அந்த நேரத்தில் கடைபிடிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா விசர்ஜன பூஜை அப்படின்னு இருக்கு இல்லையா, பிள்ளையாரை பொதுவாகவே கோயிலில் 10 நாள்கள் வச்சு, இல்லை வெகு விமர்சையாக குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள், கர்நாடகா இந்த மாநிலங்கள் எல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சு கும்பிடுவாங்க இல்லையா, பிள்ளையாரை பெரிய சிலையாக வச்சு கும்பிடுவாங்க. அதுக்கு எல்லா பக்தர்கள் எல்லாம் போய் வணங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா விசர்ஜனம் செய்கிறது 17ஆம் தேதி, அதாவது 10வது நாள், 10 நாள்கள் வச்சு 11ஆவது நாள் கொண்டு போயிட்டு விசர்ஜனம் பண்ணுவாங்க. கொண்டு போய் கடலில் கரைப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் அத்தனை நாள் வச்சுருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைத்திருப்பதில் தவறு கிடையாது. அப்படி இல்லைன்னா நம்ம 3ஆவது நாள் ஒத்தைப்படை எண் வருது இல்லையா, 3, 5, 7 இந்த மாதிரி நாள்களில் விசர்ஜனம் பண்ணிக்கலாம். விசர்ஜனம் பண்ணும்போது ஒரு பூஜை செய்யணும். என்னென்னா, இந்த வருஷம் நீங்கள் போயிட்டு பிள்ளையாரே அடுத்த வருஷம் நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு அவருக்கு தூப தீபங்கள், கற்பூர ஆரத்தி எல்லாம் காமிச்சு நைவேத்தியமும் படைத்த பின்னாடி அவரை நம்ம கொண்டு போய் கடலில் கரைக்கலாம். இல்லை குளம் இருந்துச்சுன்னா குளத்தில் கரைக்கலாம். கடல், குளம் இல்லை ஆறு எல்லாம் பக்கத்தில் இல்லை அப்படின்னா முதன்முறையாக நம்முடைய யூடியூப் சேனலில் நான் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் செடி வளர்த்தோம்னா அந்த செடி தொட்டி இருக்குல்ல, அதில் கொண்டு போய் பிள்ளையாரை நம்ம தண்ணீர் ஊற்றி அதை தொட்டியில் அமுக்கி விட்டுடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை நிறைய பேர் ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதை பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளையாரை செஞ்சுட்டு அதுலேயே ஒரு விதை வச்சிடுறாங்க. கொண்டு போய் அப்படியே நம்ம 3ஆவது நாள் கரைக்கும் பொழுது தொட்டியில் அதிலிருந்து ஒரு செடியாக முளைத்து வர்றது வச்சுருக்காங்க. பயனடையணும் இல்லையா, மண்ணெல்லாம் எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. மண்ணை நம்ம தோண்டி 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 நம்ம அப்படியே போட்டோன்னு வைங்களேன், அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா இப்போது இயற்கை உபாதைகள் வந்துட்டுருக்கு இல்லையா, அதனால தான் எப்போவுமே கடல்லையும் மண் குறையக்கூடாது, பூமியிலையும் மண் குறையாமல் இந்த மாதிரி பயன்படும் வகையில் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா செடி நல்லா முளைக்கும், நல்லா அந்த களிமண் நல்ல மண்ணாக இருக்கும். அதனால் நீங்கள் செடி முளைக்க வைக்கிறது கூட இந்த மண்ணை பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த பிள்ளையார் சதுர்த்தி வழிபாட்டிற்குரிய முகூர்த்த நேரம் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அதை சொல்லுங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முகூர்த்த நேரத்தையும் நம்ம இப்போ பார்த்துடலாம்.
செப்டம்பர் 7ஆம் தேதி காலை 11:03 மதியம் 1:34 வரைக்கும் முகூர்த்த நேரமாக இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாட்டை செய்து கொள்ளலாம். எவ்வளோ நல்ல நமக்கு சாதகமான நேரமாக இருக்குது இல்லையா? காலையிலேயே அறக்க பறக்க எழுந்து எல்லாத்தையும் செய்ய முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி நேரம் ரொம்ப சுலபமாக வழிபாட்டு முறை செய்வதற்கு திருப்தியாக செய்வதற்காக அமைந்திருக்கு இந்த நேரம். அதனால் விநாயக சதுர்த்தி வழிபாட்டிற்குரிய முகூர்த்த நேரமான இந்த நேரத்திலே வழிபாட்டை செய்து உங்களுக்கு தேவையானவர்களை விநாயகர்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கோங்க. விநாயகர் என்னங்க தருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நீங்கள் கேட்குறீங்களோ தருவார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா தடைகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் அப்படின்னு சொல்லலாம். அது தவிர ஞானம், செழிப்பு, செல்வாக்கு, அதிர்ஷ்டம் அத்தனையும் வழங்கக்கூடிய தெய்வம் நம்முடைய விநாயக பெருமான். பொதுவாகவே இந்த விநாயக பெருமானை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. குழந்தை முதல் பெரியவர்கள் அனைவருக்கும் பிடித்த கடவுள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விநாயகர் தான். அதனால் ஜம்முன்னு விநாயக சதுர்த்தி உங்கள் வீட்டில் கொண்டாடிக்கிட்டு உங்களுக்கு தேவையானவைகளை விநாயகர்கிட்ட வேண்டிக்கிட்டு, குழந்தை வரம் வேணும்னா கூட வேண்டுங்க, கட்டாயம் நடைபெறும். வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக வாழணும், ஆரோக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை அமையணும் அப்படின்னு இந்த பதிவின் மூலமாக நானும் வேண்டிக்கிறேன். இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ நம்முடைய விஹா ஆன்லைன் பற்றி சொல்வேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா தம்ப்நெயில்ல விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்துட்டு ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு. நான், என் கணவர், என் பிள்ளைகள் இந்த விஹா ஆன்லைன் நடத்திக்கிட்டு வரோம். viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாகவும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மூலமாகவும் உங்களுக்கான பொருள்கள் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்களுடைய பொருள்கள் உங்கள் வீடு தேடி வரும். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் லிங்க்ஸ் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு. பார்த்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு. அது தவிர பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கிக்கலாம். விநாயகருக்குரிய தோத்தி இருக்குது, விநாயகர் சிலைகள் இருக்குது, வெள்ளருக்கு பிள்ளையார் டிசைனாக வச்சுருக்கோம், ஆர்ச் வச்சு, ஸ்வஸ்திக் வச்சு, சாதாரண வெள்ளருக்கு பிள்ளையார், இது போன்ற பல்வேறு வகையான வடிவமைப்பில் நாங்கள் வச்சுருக்கோம். அது தவிர பார்த்திங்கன்னா 21 இலைகள் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையா, அது கூட வச்சுருக்கோம். இது பெரும்பாலும் எங்கேயும் கிடைக்காது. நான் தான் வந்து இந்த அர்ச்சனை இலைகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது கொண்டு அர்ச்சனை செய்தால் அவர் பூஜை முழுமையாக நிறைவேறும். அவருக்குரிய இலைகள், அவருக்குரிய விருப்பமான இலைகள். அதனால் சொல்கிறேன், இல்லைன்னா கவலைப்படாதீங்க. எதுவுமே நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு வழிபாடு செய்யணும். நாவல் பழம், விளாம்பழம், அப்புறம் கலாக்காய், இது போன்ற பழங்கள் எல்லாம் இப்போ நல்லா விளைஞ்சிருக்கும். அதெல்லாம் வச்சு, கரும்பு கூட கிடச்சதுன்னா வச்சு வழிபாட்டில் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றியே இன்னும் சில செய்திகள் சொல்கிறேன். எங்களுடைய பொருள்கள் அனைத்துமே எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் மற்றும் எங்களுடைய விஹா கடையில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ, வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயும், வேறு எந்த கடைகள்லையும் எங்களுடைய பெயரை பயன்படுத்தி, எங்களுடைய விஹா பெயரை பயன்படுத்தி அல்லது என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்தி பொருள்கள் விற்பனைக்கு கொடுத்தாங்கன்னா அது டூப்ளிகேட். நீங்கள் பொருள்கள் வாங்கி ஏமாற வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எங்களோட இது பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கினவங்க அத்தனை பேருமே ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. ஒரு சின்ன இலை கொடுத்தா கூட, ஊசி கொடுத்தா கூட அதுவும் சிறப்பான முறையில் தேர்ந்தெடுத்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நல்ல பேர் வாங்கிட்டு வந்துட்டுருக்கிற நேரத்தில் டூப்ளிகேட்டாக கொடுத்து எங்கள் பேரையும் கெடுற மாதிரி ஆகும். அதே போல் நீங்களும் ஏமாறுவீங்க. இப்போ எங்ககிட்ட இருக்கிற சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ 100% ஆர்கானிக். அதே போல் எங்ககிட்ட இருக்கக்கூடிய அரிசி வகைகள், மளிகை பொருள்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா கலப்படம், அதாவது பூச்சி மருந்து அடிக்காத பொருள்களாக எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சிலைகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைன்ற பொருளை எங்கள் வெப்சைட்டில் பாருங்கள், வாங்கிக்கோங்க. எங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் வாங்குங்க, பாருங்கள், எங்கள் கடைக்கு வாங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான
வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.